IPS to அரசியல்வாதி திரைப்படமாகிறது அண்ணாமலை வாழ்க்கை. அண்ணாமலையாக நடிக்க இருக்கும் நடிகர் யார் தெரியுமா? பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவராக 2021ஆம் ஆண்டு ஜூலை 8ஆம் தேதி முன்னாள் IPS அதிகாரியான அண்ணாமலை நியமிக்கப்பட்டார். தமிழக பாரதிய ஜனதா கட்சியில் மூத்த தலைவர்கள் பலர் இருக்கும்போது ஓராண்டுக்கு முன்பு கட்சியில் இணைந்தவர்களுக்கு மாநில தலைவர் பதவி வழங்கப்பட்டது அரசியல் வட்டாரத்தில் அப்போது பலரது புருவங்களையும் உயர்த்தியது. ஆனால் இன்று தமிழக அரசியல் அண்ணாமலையை சுற்றியே இயங்கி வருவதை பார்க்க முடிகிறது. அண்ணாமலையின் தந்தை பெயர் குப்புசாமி. கரூர் மாவட்டம் சின்னதாராபுரத்தில் உள்ள சொக்கம்பட்டி கிராமம்தான் அண்ணாமலையின் பூர்வீகம். கோவையில் உள்ள PSG தொழில்நுட்ப கல்லூரியில் அண்ணாமலை தனது கல்லூரி படிப்பை முடித்துள்ளார். பின்னர் லக்னோவில் உள்ள இந்திய மேலாண்மை நிறுவனத்தில் தனது மேற்படிப்பை படித்தார். 2008ஆம் ஆண்டு மும்பையில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல் தனக்குள் சிவில் சர்வீஸ் தேர்வு குறித்த தாக்கத்தை ஏற்படுத்தியதாகவும் ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரி விஜயகுமார் தான் தனது ரோல் மாடல் என்றும் நேர்காணல் ஒன்றின் போது தெரிவித்திருந்தார் அண்ணாமலை. பி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பையும் இவர் நடத்தி வருகிறார். பொறியியல் பட்டதாரி மற்றும் நிர்வாகத்தில் முதுகலை பட்டதாரி பட்டம் பெற்றவர் அண்ணாமலை குப்புசாமி. UPSC தேர்வுக்கு தகுதி பெற்று இந்திய காவல்துறை சேவை அதிகாரியாக பணியாற்றினார். 2013ஆம் ஆண்டில் கர்நாடகாவில் ASP-ஆக தனது முதல் பதவியை பெற்றார். பின்னர் சிக்கமங்களூருவில் உள்ள உடுப்பியில் போலீஸ் சூப்பரண்ட் அதிகாரியாக பொறுப்பேற்றார். 2019ஆம் ஆண்டில் அண்ணாமலை தெற்கு பெங்களூரில் துணை போலீஸ் கமிஷனராக இருந்தபோது தனது பணியிலிருந்து விலகினார். ஆகஸ்ட் 25, 2020 அன்று அவர் பாஜகவில் சேர்ந்தார். பின்னர் தமிழ்நாடு மாநில பாஜக பிரிவின் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அரவக்குறிச்சி தொகுதியில் போட்டியிட்ட அண்ணாமலை தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் இளங்கோவிடம் சுமார் 25,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். அண்ணாமலை தமிழக பாஜக தலைவரான பிறகு தினந்தோறும் செய்திகளில் இடம் பிடித்து வருகிறார். பேச்சு, பேட்டி என பரபரப்பாக இயங்கி வரும் அண்ணாமலை கோவை லோக்சபா தொகுதியில் போட்டியிட்டு தற்பொழுது தேர்தல் முடிவுகளுக்காக காத்திருக்கிறார். இந்த நிலையில்தான் அண்ணாமலையின் பயோபிக் வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அரசியலுக்கு வருவதற்கு முன்பு IPS அதிகாரியாக கர்நாடகாவில் பணியாற்றினார். அண்ணாமலை எப்படி போலீஸ் அதிகாரியானார், அதன் பிறகு எப்படி அரசியலுக்குள் நுழைந்தார், அரசியலுக்குள் நுழைந்து அவர் செய்த விஷயங்கள் உள்ளிட்டவற்றை கொண்டு அண்ணாமலையின் பயோபிக் எடுக்கப்பட உள்ளதாம். அண்ணாமலையின் பயோபிக்கில் அவரது கதாபாத்திரத்தில் நடிகர் விஷால் நடிக்க வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது. விஷால் கிட்டத்தட்ட அண்ணாமலை போலவே இருப்பதால் இந்த கேரக்டருக்கு செட் ஆவார் என இதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்த நிலையில் விஷால் கிட்டத்தட்ட படத்தில் நடிப்பது உறுதியாகிவிட்டதா? இந்த படத்தை முன்னணி தயாரிப்பு நிறுவனம்தான் தயாரிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. நடிகர் விஷால் கண்டிப்பாக வரும் 2026ஆம் ஆண்டு அரசியலுக்கு வருவேன் என்று கூறியிருந்தார். சமீபத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற போது மாணவர் ஒருவர் EPS-ஆ OPS-ஆ என கேள்வி எழுப்ப அதற்கு முதலில் திகைத்த நடிகர் விஷால் சட்டென IPS என பதிலளித்தார். இந்த நிலையில் விஷால் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் வாழ்க்கை வரலாற்று படத்தில் நடிக்க உள்ளதாக வெளியான தகவல் பேசு பொருளாகியுள்ளது. சமூக வலைதளங்களிலும் இது குறித்து பலரும் விவாதித்து வருகின்றனர். விஷால் IPS என சொன்னது அப்போ புரியல, இப்போ புரியுது என நெட்டிசன்கள் கமெண்ட் அடித்து வருகின்றனர். உங்கள் தின சேவல்